தக்காளி ரசம் நீங்கள் வைக்கும்போது தக்காளி கூட ரசப்பொடி, மஞ்சத்தூள், கல்லுப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு பூண்டை வந்து தோலோடு நல்லா தட்டி போடணும். அப்போ தான் வந்து ரசம் வந்து நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதே போல் தக்காளி ரசத்துக்கு வந்து புளியோட அளவு கம்மியாகவும் தக்காளியோட அளவு அதிகமாகவும் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே அரிசி கழுவுன தண்ணி, கொஞ்சம் தாராளமாக பெருங்காயத்தூள், வெல்லம்லாம் சேர்க்கும்போது ஹோட்டலில் நம்ம ரசம் குடிப்போம்ல அதே மாதிரியே இருக்கும் ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள். மதியான சமையலுக்கு ஒரு பக்கம் மீன் குழம்பு கூட்டி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு ரசமுமே கலந்து ரெடியாக வச்சாச்சு. சாதம் வெந்ததுக்கப்புறமா அதையுமே வடித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. மழை பெய்யும்போது இந்த சிங்க் பைப்பில் கையை வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. தண்ணி வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி தண்ணி ஜில்லுன்னு வந்துட்டுருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊர்லலாம். சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் ஒரு பக்கம் கழுவி எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வர வேலை இருக்காதுல்ல. அதனால் கடகடன்னு பாத்திரத்தையும் கழுவி அதை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான்.